குக்கு வித் கோமாளி சீசன் 7 ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன மாக்காப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேருமே தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் வாட்டர்மேலன் திவாகர் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இது சம்பந்தமா நேற்று மாக்காப்பா, கானா வினோத், அப்புறம் புகழ் இது மாதிரி ஒரு சில பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்க விளக்கத்தை கொடுத்துட்டு வெளில வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அப்போ வெளில வந்து பேசின மாக்காப்பா ஆனந்த் பிரஸ் மீட்ல திவாகரை விட்டு கிழிச்சு எடுத்திருக்காரு. அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல திவாகர் பண்ண எல்லா கேவலமான விஷயங்களுக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சிருக்காரு. குக் வித் கோமாளி சீசன் 6 வெற்றிக்கு அப்புறமா இப்ப சீசன் 7 நடந்து வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா இந்த சீசன்ல டபுள் ட்ரபுள் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாம் வந்து கப்புள்ஸா சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வருஷத்துக்கான தீமை வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா குக்கும் கோமாளிகளும் ரொம்ப ஜாலியாக சமைச்சிட்டு இருக்கும்போது கடந்த 2 வாரமாவே குக் வித் கோமாளி செட்ல திவாகர் வரல. அவர் ஏன் வரல அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் 2 நாளைக்கு முன்னாடி அவர் கொடுத்துக்கூடிய கம்ப்ளைண்ட் தான் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிக்கிறோம் அப்படிங்கிற பெயர்ல மாக்காப்பா, புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்க 3 பேருமே இரும்பு கம்பியால தாக்குறாங்க, ரொம்ப கொச்சையா பேசுறாங்க, டீஸ் பண்றாங்க, மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லி திவாகர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி நேற்று மாக்காப்பா போலீஸ் ஸ்டேஷன் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சுட்டு அவங்க தரப்ப விளக்கம் கொடுத்துட்டு வெளில பிரஸ் மீட் என்ன கொடுத்துருக்காருன்னா, திவாகர் வந்து இப்படிலாம் பேசாரு, இப்படி கேவலமா நடந்துக்கிறாருன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. பாருங்க, இன்னைக்கு தமிழ் நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, என் நேரம் இன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து நிக்கணும்னு இருக்கு, என்ன பண்ணி தொலைகிறது? இந்த மாதிரி ஆளெல்லாம் இப்படி தான் வந்து நிற்கும். 2 வாரமா அவர் ஏன் ஷூட்டிங் வந்து உங்களுக்கு தெரியுமா? அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு தெரியுமா? பெண்கள்கிட்ட தப்பானதே தப்பு. அதுவும் கல்யாணம் பொண்ணு கிட்ட போயிட்டு பக்கத்துல போய் நின்று இத்தனை வருஷம் நீ உன் புருஷனோட வாழ்ந்துட்ட, இதுக்கப்புறம் நீ ஏன் கூட இருக்கிற மாதிரி சொல்றாரு. யாராவது கேட்க முடியுமா? ஒரு புருஷன் அதை பார்த்து சும்மா இருப்பாரா? அதை மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து கேளுங்க, அந்த ஆளு பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, என்ன மாதிரி விஷயங்களை வந்து பிஹேவ் பண்றாருன்னு புட்டு வைப்பாங்க. எல்லாத்துக்கும் எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட் நடந்த விஷயங்கள்ல முகம் சுளிக்க வச்சதால ஒரு சில நபர்கள் இந்த ஷோவுக்கு வரதையே மறுக்கிறாங்க. இவ்வளவு ஏன் அண்டா காகசம் ஷோல ஆரம்பத்தில் திவாகர் வந்தார்ல, அதுக்கப்புறம் ஏன் வரல? பாண்டியன் ஸ்டோர் டீமை சேர்ந்தவங்க அந்த ஷோவுக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும்போது இது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா முகம் சுளிக்க மாதிரி கேவலமா நடந்திருக்காரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஷோல அவர் தூக்கிட்டாங்க. ஆனா அவரு நினைச்சிட்டு இருக்காரு, நான் சொல்லி தான் அண்டா காகசம் ஷோல இருந்து திவாகரை தூக்கிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு மக்கள்கிட்டையும் தான் கூட ஒர்க் பண்றவங்கள்ட்டையும் வரவேற்பு கிடைக்கும். திவாகர் இப்படி கேவலமா நடந்துட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா உள்ள போக தான் போறாரு. பாதிக்கப்பட்டவங்க, அவரால் வந்து அனுபவிக்கப்பட்டவங்க கண்டிப்பா ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு இந்த திவாகருக்கு இருக்குங்கிற மாதிரி ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. நாங்க வந்து அவர் அடிக்கிறதோ டீஸ் பண்றதோ இது எல்லாமே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபன்னா நடந்த விஷயங்கள். ஆனா அவர் ஃபன்னை தாண்டி பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, திருமணமான பெண்கள் கிட்ட வரம்பு மீறி எல்லை மீறி எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் மேல உள்ள தப்பையை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் வரும்போது கூடிய சீக்கிரம் அவரை பத்தியான விஷயங்கள் வெளில வரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. பத்தாவதுக்கு பிக் பாஸ் சீசன் 9லயே கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஆகாது. இப்போ அதோட போட்டி வந்து குக் வித் கோமாளிலேயே கண்டினியூ ஆகுது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.